மக்களே, நான் தான் உங்கள் NS கேப்டன். என்னடா கேப்டனே வீடியோ இதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது ஒரு ரிவ்யூ வீடியோ தான். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350. இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெக்கு, அதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமாங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து யார் கேமராமேன் பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய யூடியூபர், ஒரு பிக் மோட்டோ விளாகர், அப்புறம் ஒரு மிகப்பெரிய ட்ராவலர், எக்ஸ்ப்ளோரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் ப்ரோ TN56 த்ராட்லர். அவர் தான் இதுக்கான கேமராமேன். ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட NS200 ரிவ்யூ வீடியோ பார்க்கல, அது ரிவ்யூ வீடியோலாம் சொல்ல முடியாது, ஃபுல் அந்தளவுக்கு ஃபன் இருக்கும். அதை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350 இது வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு செக்மெண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி 350 பார்த்துருப்பீங்க, கிளாசிக்கில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி கிளாசிக்லேயே எலக்ட்ரா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் ஒரு ராயல் என்ஃபீல்ட்லேயே ஒரு நல்ல ஒரு லுக்கோடு வந்ததுன்னா இந்த ஹண்டர் 350 தான். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சேல்ஸ்னே சொல்லலாம். இது இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் வேரியண்ட், இதுலேயே ஸ்டாண்டர்ட் இருக்குது, இது பேஸ். ஸோ 2 வேரியண்ட்டில் பேஸ் இது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அலை வீல்ஸ் கிடையாது, ஸ்போக் வீல்ஸ். அதாவது ஓனருக்கு வந்து ஸ்போக் வீல்ஸே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போக் வீல்ஸே வாங்கியிருக்காரு. ஸோ ஸ்போக் வீல்ஸில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆஃப் ரோடில் ஒரு நல்ல ட்ராக்ஷன், நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அலை வீல்ஸாக இருந்தால் பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்கோப்பில் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்புறம் இந்த பஞ்சரானா தள்ளுறதுக்கு தைரியம் தான். சரி, சூப்பர்ப்பா. ஓகே ஓகே. இது வந்து டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க்கு, ABS தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு சிங்கிள் சேனல் ABS. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் டிஸ்க்கு, பேக் வீலில் வந்து ட்ரம்மு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரம்முங்கிறனால உங்களுக்கு சேஃப்டி வைஸ் நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதை நம்ம எப்படி சேஃப்டி வைஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் உண்மையாலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ABS இருக்கிறனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரொம்ப ரோல் ஆகுதா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்துட்டு உங்களுக்கு ABS நல்லா கண்ட்ரோல் கொடுக்கும். பேக் வந்துட்டு உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, ரெண்டுலேயும் ஒரு 50-50ங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஓனரை கேட்டலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வண்டி எடுத்து ஒரு 9 வருஷம் 9 மாதம் ஆகுது, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே முன்னாடி மீட்டர் பக்கம் வந்தோம்னா இதுதான் சாவி, இதில் தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் ஓடோ ப்ளஸ் டிஜிட்டல். அதாவது டிஜிட்டல்னால் நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம ஓடோமீட்டர் மட்டும்தான். இதில் எத்தனை கிலோமீட்டரு, ட்ரிப்பெல்லாம் எங்கே மாற்றுறது இதில் இந்த பக்கம். ஓகே. ஸோ இந்த ட்ரிப்பெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து சுவிட்ச் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ட்ரிப்பு A, ட்ரிப் B, அப்புறம் மறுபடியும் ஓடோ. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் ஓடோமீட்டரில் ஃபியூல் இண்டிகேட்டர், அப்புறம் பேட்ரி, ABS, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, ஹீட் இஷ்யூ வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஹீட் இஷ்யூ இல்லை ப்ரோ, இல்லை அதான் ஓவர் ஹீட் ஆனால் அது கொடுத்துருப்பாங்கல்ல ப்ரோ. அது இல்லை ப்ரோ, அது வராதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஹீட் ஆனால் வண்டி ஆஃப் ஆகுது, பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடிட்டே போகலாம். ஓகே. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு 5 ஸ்பீடு கியர் மேனுவல். ஸோ அதாவது 5 கியர் இந்த வண்டிக்கு. அப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு ப்ளஸ் ஆயில் கூல்டு ப்ளஸ் ஏர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஏர் மூலியமாகவும் இன்ஜின் வந்து ஹீட்டு கம்மியாகும், அதே மாதிரி ஆயில் மூலியமாகவும் உள்ளே இருக்க இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதையவே எடுத்து இன்ஜினையும் கூலிங் பண்ணிக்கும், இன்ஜினுக்கு அதுவே லூப்ரிகேஷனும் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த வண்டி எவ்வளோ தான் ஹீட் ஆனாலும் வந்துட்டு ஆஃப் ஆகாதான். அது என்ன எதுன்னு டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம சேனல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரில்ல, அவர் சொல்லுவார் அடுத்து அவரோட சேனலில், பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு, எந்த வண்டியாக இருந்தாலும் ஹீட் ஆனால் ஆஃப் ஆகுமா? எல்லா வண்டியும் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. எந்த வண்டியுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஆஃப் ஆகாது. பட் ஆனால் அந்த ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம NS, டியூக்கு இந்த மாதிரி வண்டியில் வந்து ரேடியேட்டர் வந்து ஒரு 3 டைமுக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் ஆகும். நம்மளுக்கே பாலமலையில் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? GG வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகி நின்றுச்சு. மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வண்டி செல்ஃப் ஆகவே இல்லை, ஸ்டார்ட் ஆகலை. அது எதனாலனா அந்த ஓவர் ஹீட் இஷ்யூனால தான். அப்படி ஓவராக ஹீட் ஆகும்போது அந்த ரேடியேட்டர் ஓட விடுறதுக்கான டைம் கொடுக்கணும். நாம பாட்டுக்கு ரேடியேட்டர் ஓடிட்டே இருக்கேன், நாம் போயிட்டே இருப்போம், ரேடியேட்டர் ஓடுதில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ரேடியேட்டர் ஓடுற வரைக்கும் நிற்கணும். ஏன்னா ரேடியேட்டரும் ஓடுது, நாமளும் இன்ஜினுக்கு பவர் கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ என்ன ஹீட்டும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ரேடியேட்டர் ஓடுறது வந்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரேடியேட்டர் ஓடக்குள்ளே ஒரு அந்த எப்போ நிற்கிதோ அது வரைக்கும் நாம நின்னோன்னா ஓரளவுக்கு இன்ஜின் ஹீட் குறையும். ஸோ அதனால் ரேடியேட்டர் இருந்தால் கண்டிப்பாக ஆஃப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஒரு 2-3 டைமுக்கு மேலே தான் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்போட கண்ட்ரோல்ஸ், அந்த சுவிட்ச் வந்து எங்கே இருக்குன்னா அது அங்கே இருக்கு பாருங்கள், ஐன்னு இருக்கா, ஆச்சரிய குறி. ஸோ இங்கே இருக்கா, இதுதான்.
அப்புறம் இதே மாதிரி எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப், அதாவது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம NS 150 அப்புறம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு USD ஃபோக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்ததா, அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு நல்ல ஒரு வெயிட்டான பம்பர் வெயிட்டாக தான் இருக்குது, வெயிட்டான பம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, அவர் வாங்கி வச்சார். இல்லை இது வண்டியோட வந்ததா இல்லை நம்ம வாங்கி போட்டதா? இது நீங்கள் ஓனாக போட்டது. ஓகே ஓகே. வண்டியை போட்டால் தூக்க முடியல சொல்லி. அப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு ட்வின் சேக்கப் சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டியோட ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்ல ஒரு வைடான ஃபீல் தான் இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா தெரியுதா, நல்ல ஒரு வைடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எப்படி என்ன நான் சொல்லுவேன்னு தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்குது. ஒரு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்லேயே வந்துட்டு ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் பேர் பிடிக்கும் போது தெரியும், நல்லா வைடாக, நல்ல ஒரு வைடாக இருக்கிறது நல்லாவே தெரியும், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடுத்து ரைடில் போயிட்டு இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வண்டியோட முக்கியமான மெயின் விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் நோட். இந்த வண்டிக்கு சத்தம் தான் காசு. அந்த பீட் நார்மல் ஐடியல் பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக ஒரு குறிப்பிட்ட லெவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ஸோ ப்ரோ உங்கள் பேர்? மகேஷ். வண்டியோட பேர் சாரா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350. நான் சாரான்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். ஓ, வண்டி நேம் வந்துட்டு சாரா. சரி ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ராயல் என்ஃபீல்டில் இந்த மாடல் தான் வேணும்னு எதுக்காக சூஸ் பண்ணீங்க? நான் கொஞ்சம் பல்கராக இல்லை, ஸோ எனக்கு பல்கரான பைக் வேணாம்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதாவது நம்ம நார்மல் கிளாஸ் 350 அந்த மாதிரி மீட்டிஆர்னு எல்லா பைக்குமே கொஞ்சம் பல்கராக இருக்கும். மீட்டிஆர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பெருசாக பைக் வேணுமான்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் செகண்ட் விஷயம், எங்கள் அம்மாவுக்கு என்ஃபீல்டு தான் பிடிக்கும், புல்லட் தான் பிடிக்கும். புல்லட் பிடிக்கும்னு சொன்னனால நான் போய் அம்மாவை கூப்பிட்டு போனது ஃபஸ்ட் என்ஃபீல்டு சொல்லணும் தான் கூப்பிட்டு போனேன். எனக்கு பைக் எடுக்கிற டைமில் பிரேக்கப் டைம், அதனால ஸ்பீடாக போகிற பைக் வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு எக்ஸுக்கு வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு தான் பிடிக்கும். பிரேக்கப்பு எக்ஸு ராயல் என்ஃபீல்டு. சரி ஓகே ஓகே. அதுதான் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும், சரி அவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். நான் அப்பாச்சி தான் எடுக்கலான்னு இருந்தேன். அப்பாச்சியில் ப்ளூ கலர் 160 இல்லை 160 ப்ளூ கலர் தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அந்த பைக் பார்த்துட்டு இருந்தப்ப எனக்கு அந்த பைக் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஓட்டுற பொசிஷன் ஆகட்டும் எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஜாலியாக ஓட்டலான்னா ஃப்ரெண்ட்லாம் வச்சுருக்கானுங்க, ஸோ வாங்கி ஓட்டிக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால சரி யார்ட்டையும் என்ஃபீல்டு இல்லை, சரி நம்ம என்ஃபீல்டு பக்கம் போவோமே அப்படின்னு சொல்லி என்ஃபீல்டு எடுத்தோம். இதுதான் உங்கள் பைக்குக்கான ஸ்டோரி. பரவாயில்ல, நல்ல ஸ்டோரி, நல்லா இருக்குது. அதாவது எக்ஸுக்கும் பிடிச்ச பைக்கு, அம்மாவுக்கும் பிடிச்ச பைக்கு, அதாவது ப்ரெசன்ட் எப்பவும் லைஃப் லாங் அம்மா தான். ஸோ அதனால மேஜர் அந்த ரீசனாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் இப்படி எக்ஸை விட கட் பண்ணிருக்கலாம், எக்ஸை கட் பண்ணிக்கலாம். அதாவது வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? 9 months. கரெக்டாக 9 months முடியல ப்ரோ. 10ஆம் தேதி வந்தால் 9 months முடியும். வர 10 வந்தால் 10. ஸோ இது வரைக்கும் எத்தனை லாங் ஓட்டி இருப்பீங்க? இது வரைக்கும் பெங்களூர் போயிருக்கேன், கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் நம்மளோட தாளவாடி, நம்மளோட சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஸோ ஓகே. அப்புறம் பர்கூர் போனேன், அவ்வளோதான். பர்கூர் போனீங்களா? ஃபஸ்ட்டு ட்ரிப் பர்கூர், அப்புறம் ஊட்டி, ஏற்காடு, கடைசியாக நம்ம ரைடு தானா? கடைசியாக நம்ம ரைடு தான். சரி ஓகே ஓகே. அதாவது இப்போ நீங்கள் எடுத்து 9 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? 2 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. 9 மாதத்துக்கு 2 சர்வீஸ் தானா? ஆரி எவ்வளோ கம்மியா? இல்லை அவ்வளோ அதிகமா? அவங்க கிலோமீட்டர் எச்சா வச்சிருந்துருப்பாங்க. அதான் 1000 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 500 கிலோமீட்டர்ல. என்னது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 500, செகண்ட் சர்வீஸ் வந்து 5000, தேர்ட் 5000. அப்ப நம்மளதெல்லாம் 3000 வந்துருது. அப்போ ஓகே, 5000 10,000. அதாவது உங்களுக்கு அந்த சர்வீஸ் காஸ்ட், அவங்க பண்ண சர்வீஸ் நீங்கள் ஷோரூமில் தானே பண்ணுவீங்க? ஷோரூமில் தான் எல்லா சர்வீஸ் வரும். ஸோ அந்த சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காஸ்ட் பரவாயில்ல ப்ரோ, ஆனால் ஒரு சர்வீஸ் விட்டு இன்னொரு சர்வீஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் ப்ரைஸ். அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இப்போ ஆவரேஜாக ஒரு 1000னா அடுத்த சர்வீஸ் ஒரு 2000 அந்த மாதிரி சொல்ல ப்ரோ. செகண்ட் சர்வீஸ் இருக்குல்ல, மிட் சர்வீஸ் 5000 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். ஒரு 200 சம்திங் தான் வந்துச்சு எனக்கு. பரவாயில்லையே, பஜாஜ்ல ஃப்ரீ சர்வீஸ்ன்ட்டு ஆயில் காசு வாங்குறானுங்க. ஆயிலுக்கு அமௌண்ட் வந்துடும். நான் 10,000 கிலோமீட்டர் வந்து ஆயில் மாற்றுறோம். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு 10,000 கிலோமீட்டர் தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ நீங்கள் பண்ணது ஷோரூமில் தானே பண்ணி ஷோரூமில் தான் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஷோரூமில் பண்ணது ஷோரூம் ரெஸ்பான்ஸ் பரவாயில்ல ப்ரோ. பைக் எடுத்த விதமாகட்டும், சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் விடுற போகிறப்ப மோகன் வந்து பேசினான். அவன் பேசுறது மட்டும் எனக்கு பிடிக்கல. என்ன கேட்டாலும் ப்ரோ அதாவது ஷோரூமில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறீங்க. ஷோரூம் ரெஸ்பான்ஸ் பரவாயில்ல ப்ரோ. உள்ளார ரெஸ்பான்ஸ் சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு அவன் மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும். அதாவது எந்த ஷோரூம்? ஈரோட்டில் நம்ம அந்த சம்பத்நகர் ரோட்டில் இது வீரபச்சத்திர ரோட்டில் இருக்கிற ஷோரூம் ரொம்ப டீப்பாக போகாண்டாமே. ஸோ ரொம்ப டீப்பாக போய் ஆகணும். அதாவது ஒரு கஸ்டமர் வண்டியை சர்வீஸோட வந்தால் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு பொறுமையாக பேசி அந்த பிரச்சனையை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஷோரூம் இருக்குது, சர்வீஸ் சென்டர் எல்லாமே வச்சுருக்கேன். நீங்கள் நான் ரக்கடாக பேசுவீங்கன்னு சொல்லி பேசினா நாங்கள் யாரும் வண்டி எடுக்காமல் விட்டுட்டாலோ இல்லை உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணாமல் வெளியே போயிட்டா உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். புதுசாக கான்ட்ரவர்சியில் பேசிட்டேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டியில் எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கீங்க மக்களே? டாப் ஸ்பீட் அவர் எவ்வளோ போயிருக்காருன்னு தான் கேட்குறேன். நீங்கள் யார் இதை அவர் சொல்கிறத பார்த்துட்டு என் வண்டி எவ்வளோ போகுமான்லாம் சொல்லி நீங்கள் செக் பண்ணக்கூடாது. லிமிட்டை தாண்டி ஓட்டாதீங்க. பொறுமையாக போங்க, பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னோட டாப் ஸ்பீட் 110 போயிருக்கேன். 110 எங்கே எப்போ போகும்போது? பெங்களூர் போகிறப்ப 110 போனோம். ஓகே, பெங்களூர் அது வந்து 4-வே ஹைவேஸ். ஸோ அதனால் ஓகே. அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் படி நேஷனல் ஹைவேஸில் 120 வரையும் போகலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதனால் இவர் 114 போட்டு இருந்துச்சு. 114 நான் 110 வரைக்கும் போயிருக்கேன். இல்லை, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃபுல்லாலாம் போகல ப்ரோ. நான் 80ல் போகும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அது 110 போயிடுச்சு. பார்த்தோன்னே ஸ்லோ பண்ணிட்டேன். சரி, மைலேஜ் 25 ப்ரோ. லோக்கலில் 25 கீழே கொடுத்துருக்கு. எனக்கு 2-3 வாட்டி நல்லா கம்மியாக 7லாம் கொடுத்துருக்கு. 7லாம் கொடுத்துருக்கு ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? ரைட் 7லாம் சூப்பர் பைக் எடுத்து சமாளிச்சுக்கலாம் மாட்டிருக்கீங்க எடுத்ததுக்கு. நான் ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ட்ரெயின் வருது. மக்களை இப்போ வந்து மைலேஜை பற்றி பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து லோக்கலில் ஒரு டைம் மைலேஜ் 7 கொடுத்ததா சொன்னார். அதுக்குள்ளே ட்ரெயின் வந்து சுயின்னு வந்தனால அந்த சவுண்ட் தான் நம்ம பேசுகிறது கேட்காது. ஸோ அந்த மைலேஜ் 7 எப்படி ப்ரோ? ஒரு சூப்பர் பைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் 900 வந்து 12லேருந்து 15 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது. எப்படி? மினிமம் மைலேஜ் தான் 7 சொன்னேன். மேக்ஸிமம் மைலேஜ் 62. இல்லை, ஓகே மேடம். அதாவது உங்களுக்கு அந்த டைமில் 7 எதுனாலன்னு நான் கேட்குறேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் ப்ரோ. ஒரு RC-ல ஒருத்தன் வர வாய் பேசிட்டான்னு சொல்லிட்டு RC 390 ரேஸ் விட்டோம். ஸோ மைலேஜ் குறைஞ்சிச்சு. இதுதான் தவறான காரியங்கிறது. RC ப்ரோ வேற அங்கிட்டு அவங்களே குறுகுறுன்னு பார்க்குறாரு, தெரியுதா ப்ரோ? அந்த பவர் வீஸ்லாம் பயங்கரமான பவர் இருக்கும். நீங்கள் வேணா ஓட்டி பாருங்க. ஏதாச்சும் ஒரு பைக் காம்படிஷன் விட்டு ஓட்டி பாருங்க. அதாவது ஓட்டி பாருங்க. நீங்கள் ஓட்டி பார்க்க சொன்னாலும் ஓகே. யாரை பார்த்து சொல்றீங்க பார்த்தீங்களா? ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். முறுக்க போய்கிட்டு அந்த மைலேஜும் உங்களால் வச்சு ஓகேவா? இது எடுத்து ஒரே டைம் தான் வந்துச்சு அந்த 7ங்கிற மைலேஜ். லாங் எடுக்கிறப்ப எவ்வளோ கொடுக்கும்? லாங் 62 கொடுத்துருக்கு. பெங்களூர் போகிறப்ப 62 கொடுத்துச்சு. 62 தூக்கிருப்பாட்டிருக்கு. ரைட் என்னோடதே கொடுக்காது ப்ரோ. என்னதே 47 அதிகபட்சம். என்னோடதே அவ்வளோதான். 62 கொடுத்துச்சு. பரவாயில்ல. எவ்வளோ மெயின்டைன் பண்ணீங்க? ஸ்பீட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணீங்க? 60-70ல மெயின்டைன் பண்ணோம். ஆவரேஜாக நாம ஓட்டுற மாதிரி தான். ஒவ்வொரு டைம் மட்டும் 80-100 110. நான் ஓட்டுறப்ப 80-100 110. அண்ணா ஓட்டினப்ப 60-70. சரி, ஓகே. நீங்கள் இப்போ அடுத்து புதுசாக இந்த 100-350 எடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும்? உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க. நல்ல பைக், நல்ல மிஷின். பட் மைலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 60-70, அதாவது பேஸாக தான் ஓவராக ஸ்பீடு ஓட்ட மாட்டேன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் ஹீட் இஷ்யூஸ் ஓவராக இருக்கும். எப்பயுமே ஜீன்ஸ் இது ஷூ போட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட் வருது. நல்லாவே ஹீட் ஆகும். ஆயில் கூல்டு ப்ளஸ் ஏருங்கிறனால வந்துட்டு கண்டிப்பாக ஹீட் இஷ்யூஸ் இருக்குது. அதுவும் நான் கருங்கல்பாளையங்கிறனால மணிக்கூண்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மணிக்கூண்டு ரோட்லாம் நான் ஓட்டவே முடியாது. யார் ஓட்டினாலுமே ஹீட். அப்புறம் வெயிட், இந்த வண்டியோட வெயிட் பேலன்ஸை பற்றி தான் மெயினாக பேசியா. ஓட்டுறப்ப வெயிட் பெருசாக இருக்காது. நான் வந்து 52 தான். நான் 52 kg தான். 180 கிட்ட இருக்குது பைக்கு. என்னால் கீழே போட்டால் மட்டும் தூக்க முடியல, மற்றபடி பரவாயில்ல. அது நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 3 பேர் சேர்ந்து தூக்கணும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்துட்டு விளையாட்டுத்தனமாக வாங்கி நான் கீழே சாய்ச்சி பிடிச்சிருவேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் முடியல. ஸோ அதனால் இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிட்டு எடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோவோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு தரமான ரீல்ஸ்லாம் போடுவார், பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க அப்படியே ரைட் வீடியோ போகலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 100-350யோட ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க.
சவுண்ட் செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம். சூப்பர்ரா. மேலே நேராக பாரு. ஓகே கரெக்டாக. ஸோ ஓகே, அது சின்ன சின்ன தடங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம அப்படியே பொறுமையாக ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு சூப்பராக இருக்குது. பவருமே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ நார்மலாக ஓட்டும் போதே கொஞ்சம் வண்டி நல்லா இழுக்கிற ஃபீல் எனக்கு நல்லாவே தெரியுது. வண்டியோட அந்த ஒய்டு தான், இந்த ஒய்டை பற்றி பேசினாலே வந்துட்டு ஒரு தரமான ஒய்டாங்களா வீடியோ ஓடுது. ஒரு தரமான ஒய்டாக இருக்குது. செகண்ட் கியரு சவுண்ட் நோட் கேளுங்க. நல்ல ஒரு பவர் வண்டியில். ஸோ இந்த ஹைவேஸில் செக் பண்ணலான்னு வந்தால் ஹைவேஸில் பறித்து போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரைடு மட்டும்தான் போகிறோம். ஸோ அதனால் டாப் ஸ்பீடு யாரும் ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்க. கியர் ஷிஃப்டிங் தான் கொஞ்சம் டைட்டாக டக்குன்னு கியர் விழுகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஆனால் எப்படின்னு தெரியல அவருக்கு. பட் ஆனால் வண்டி வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங்கில் வெயிட் சுத்தமாக தெரியல மக்களே. ரன்னிங்கில் வண்டியோட வெயிட்டுங்கிறதே இல்லை. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. வண்டியோட சவுண்டும் சரி, பிடிச்சிருக்க பொசிஷன், பவர், நல்ல பவர் தான். என் கையை பின்னாடி பிடுங்கிட்டு போகுது. ஸோ 80K ஒரு தரமான பவராக இருக்குது வண்டி. உண்மையாலுமே டார்க், அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு என்ஃபீல்டு சீரீஸில் போனீங்கன்னா இந்த அளவுக்கு டார்க் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ஃபீல்டு சீரீஸில் ஓட்டுனது இந்த வண்டி ஒன்று இன்டர்செப்டார் ஓட்டியிருக்கேன். ஸோ ஹிமாலயெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு டார்க் இருக்காது உங்களுக்கு. அந்த புல்லிங் பவர் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஆனால் இதில் வந்துட்டு அந்த புல்லிங் பவர் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ லெஃப்ட்டு யூடர்ன் போடணும். பிரேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பிரேக் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அதாவது ட்ரம்முங்கிறனால நல்லா இல்லாமல் போகிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது, சாரி செகண்ட் கியர் 60. ஸோ நான் வேணாம் வண்டியோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்எஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குமாட்டிருக்கு பவர். நல்ல ஒரு பவர் டெலிவரி தான் வண்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி எடுக்கும் போது அந்த இனிஷியல் பவர் தான். சவுண்டுக்கே வந்துட்டு காசு தான் மக்களே. நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நல்ல ஒய்டாக இருக்கிறனால ஹேண்டில் பேர் வந்துட்டு நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிது கையில். ஸோ நல்ல ஒய்டு இருக்கிறனால ரைடிங் உங்களுக்கு இதில் லாங் ட்ரைவ் எடுத்தாலுமே வந்து சும்மா தரமாக தான் இருக்கும். உண்மையாலுமே சவுண்டுமே நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது கண்டிப்பாக ஒரு என்ஃபீல்டு சீரீஸில் ஒரு வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல வண்டினே சொல்லுவேன். உங்களுக்கு மைலேஜ் நீங்கள் ஆவரேஜாக நம்மளை மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா மைலேஜுமே நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். சவுண்டு வந்து நான் அந்த டனலுக்குள்ளே உங்களுக்கு இந்த வண்டியோட சவுண்டை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சின்ன சப்வே. ஸோ இதுக்குள்ளே நார்மல் பீட் கேளுங்க. வண்டி நார்மல் பீட் இது. ஸோ லைட்டாக ரேஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக, இப்போ ஃபுல் பண்ணலாம். நல்ல ஒரு சவுண்டு. அந்த வீட்டிலேருந்து யாரும் வந்து திட்டாமல் இருந்தால் ஓகே. சவுண்டு உண்மையாலுமே வந்துட்டு தரமான சவுண்ட் தான் மக்களே. பிரேக்கிங்குமே சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்லாம் இந்த ஃப்ரண்ட்டோட பிரேக் பவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான பிரேக்கிங்கு. ஸோ இப்போ வண்டியை நிறுத்தி நான் உங்களுக்கு இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட நார்மல் பீட் பாருங்கள். மைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டில் இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் கூட போகல. எவ்வளோ 80 கூட நம்ம டச் பண்ண கிடையாது. பட் ஆனால் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு தெரியும் நல்லாவே. பயங்கர ஹீட்டில் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ ஒன்று தான், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த ஒய்டான ஆங்கிள் ஆகட்டும், வண்டியோட பிரேக்கிங்கு, பவரை பற்றி சொல்லி ஆகணும். அந்த ஒரு இடத்துல நான் கையை கொஞ்சம் லூஸாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு வண்டியில் ஒரு பவர் டெலிவரி இருக்குது.
ஸோ 100-350 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஓனர் இங்கே இருக்கார். ப்ரோ உண்மையாலுமே வண்டி வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பவர் தான் ப்ரோ, பயங்கரமான பவர். அதுவும் அந்த 2nd to 3rd அந்த மிட்ரேஞ்ச் பவர் வந்துட்டு ரொம்ப நல்லா புல்லிங்காக இருக்குது பவர். ஸோ சுந்தர் ப்ரோ அடுத்தடுத்து பெட்ரோல் ஓகே ப்ரோ கை கொடுங்க. தந்தானி நானே பெட்ரோல் போட்டு வண்டி 50 ரூபா பெட்ரோல் போட்டு ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கிறாரா மக்களே. ஓகே ஓகே மாத்தாதீங்க. இல்லை மாற்றல. அதாவது அவர் என்ன சொன்னார்னு எனக்கு காது கேட்கல. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஓவரால் வண்டியோட ரிவ்யூஸும் பார்த்துருப்பீங்க. ஓனர்ஷிப் ரிவ்யூனா நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு 100-350 எடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து இந்த வண்டி இப்படி தான் இருக்கும், அதாவது ஒரு நார்மலாக ரிவ்யூவர்ஸோ இல்லை ஒரு டெக் பாய்ஸோ இல்லை ஒரு மெக்கானிக்ஸோ இல்லை வந்து வண்டியை பற்றி ஃபுல்லாக ஆட்டோமொபைல்ஸில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அது உங்களில் ஒரு சிலருக்கு புரியாது, எனக்குமே ஒரு டைம் புரியாது. ஸோ நம்மளை மாதிரி ஒருத்தர் ரிவ்யூ பண்ணால் வண்டியை பற்றி சொன்னால் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 100 எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட ஓன் அது பேர் என்ன விருப்பம், ஓன் விருப்பம் தான். உங்களோட சஜஷன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வண்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நான் வண்டி ஓனரோட இன்ஸ்டா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சுந்தர் ப்ரோவோட லிங்க் எப்பயுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம பிக் யூடியூபர் ஜிஜியோடது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அவங்களோட சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்துட்டு பைக் ரிவ்யூஸு சபரிமலை வீடியோஸே போயிட்டுருக்கோம். என்னடா ஆச்சு கேப்டனே நீ இன்னும் ட்ரிப்பு எடுக்கலை அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய விரைவில் ஒரு தரமான ட்ரிப்போடு நாங்கள் வரோம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் சுந்தர் ப்ரோவை ஃபாலோ பண்ணி இருந்தீங்க இன்ஸ்டால் அப்படின்னா அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சித்திரை மாதம் பார்த்தேன் தெரியா. சரி மக்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.